நேயர்களே, இப்போ நாம் ஒரு கருத்துருவாக்க செய்தி ஒன்றை பேசணும். காசாவுடைய போர், என்வே, அமெரிக்கா இதெல்லாம் விட்டுட்டு நாம் இப்போ பேச போகிறது, இன்றைக்கு பொதுவாக மேற்கு மத்திய கிழக்கில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். மத்திய கிழக்கில் பிரதான நாடுகளாக நாம் பார்க்கிறது சவுதி அரேபியா, ஈரான், துருக்கி, எகிப்து, ஜோர்டான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தர், அது மட்டும் இல்லாமல் சிறிய நாடுகளான மஸ்கட், ஓமன், இப்படி பல நாடுகள், பஹ்ரைன் எல்லாம் அந்த பகுதிகளெல்லாம் சேர்ந்து ஒரு பகுதியாக இருக்கிறது. நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு அடையாளப்படுத்துவதற்காக குவைத், இதெல்லாம் அதுக்குள்ளே தான் வரும். இப்படி ஒவ்வொரு நாடுகளும் மிக மிக மோசமான ஒரு சூழலை, களச்சூழலை, அரசியல் சூழலை சந்தித்து வருகிறது. இப்போ இந்த ஈரானுடைய முழக்கம், ஹவுதிகளுடைய முழக்கம், மட்டுப்படுத்தப்பட்ட ஹிஸ்புல்லாவுடைய முழக்கங்கள் மத ரீதியாக தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தால் இஸ்ரேலுடைய அந்த கிடியன் சாரட்ஸ்ங்கிற அந்த முழக்கமும் அது ஒரு மத ரீதியான கோஷம். அதே போன்று ஈரான் இஸ்லாமிய தலைமை ஷியாட்டி ஹிஸ்புல்லா அல்லது ஷியா பிரிவை சார்ந்த அது ஒரு குழு. அடுத்து சுன்னா என்று சொல்லப்படுகிற சுன்னத் அமைப்பை பின்பற்ற, உலக சுன்னத் மக்களை பின்பற்றுகிற அமைப்பின் அந்த சுன்னா முஸ்லிம்களின் தலைவர்களாக சவுதி அரேபியா தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது. மற்றொரு பக்கம் சிலுவை போரை முன்னெடுத்த கிறிஸ்தவர்கள் இன்னொரு அணி. ஆக இப்பொழுது இந்த மத பிரச்சனைகள் இந்த போரில் உருக்குலைந்த ஒரு தேசங்களுக்கு விடிவை ஏற்படுத்துமா? நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். கடந்த காலங்களில் நடந்த சிலுவை போர்களை பற்றி நாம் நினைவில் கொள்ளலாம். அதெல்லாம் விட, கடந்த காலங்களை பேசுவதை விட தற்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், 1200 ஆண்டுகளுக்கு முன்பு யூதர்கள் இங்கிருந்து சிதறி போனார்கள். இன்றைக்கு கூட பல பிரசங்கங்களில் சொல்லப்படும், ஆண்டவர் யூதர்களை உலகின் பல பகுதிகளுக்கு சிதறடிக்க செய்தார் என்று சொல்லப்படுகிறது. யூதர்களுடைய அந்த வசனங்களில் பெரும்பான்மையாக தாங்கள் ஆண்டவருடைய விசேஷமான படைப்புகள் என்றும், அந்த விசேஷமான படைப்புகளின் மூலம் நாங்கள் என்ன பாவம் செய்தாலும் எங்கள் உறவான கர்த்தர், எங்கள் இறைவன் எங்களை மன்னிப்பான் என்ற ஒரு கோட்பாட்டை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. நாங்கள் என்ன பாவங்கள் செய்தாலும் எங்களை எங்கள் ஆண்டவர் மன்னித்தருள்வான். ஏனென்றால் நாங்கள் அவருடைய சேனைகள். ஆண்டவர் யூதர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு தங்களை பற்றிய ஒரு சுப்ரிமேசி, உயர்வான பார்வை யூதர்களுக்கு உண்டு. யூதர்கள் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஜீசஸ் கிறிஸ்துவையும் அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. முகமது நபியை பற்றியோ ஜீசஸ் கிரைஸ்டை பற்றியோ ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே இந்த மனமாச்சாரியங்களில் இந்த 3 மதங்களும் அப்ரஹாமிக் ரிலீஜன் என்று நான் ஏற்கனவே ஒரு பெரிய காணொளியை பெற்றிருக்கிறேன். இருந்த போதிலும் 4வது மதமாக ஒன்று இப்பொழுது இஸ்லாமிய மதத்தை தாங்கள் இஸ்லாமிய தலைமை என்றாலும் ஷியா முஸ்லிம்களை உலகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இது கொள்கை ரீதியான முரண்கள் காணப்படுகின்றது. இஸ்லாமிய அடிப்படையை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று டாபிக்காக நான் பார்க்கிறேன். ஆரம்ப காலத்தில் 2017 ஆண்டு ஆப்ரஹாம் அக்கார்ட் என்று ஒன்றை கொண்டு வந்தார். யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அதற்கான காரணம் என்ன? நேற்று யுனைடெட் அரபு எமிரேட்டில் தலைவிரித்து கோலமாக ஆடுகின்ற போது கூட தன்னை அவர் ஒரு யூதர் என்று பிரகடனப்படுத்துகிறார். பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் தங்களை யூதர்களை இணைத்து பிரசங்கம் செய்வதையும் நாம் இந்த காங்கிரிகேஷன் சென்டரில் பெரும்பான்மையாக பார்க்கப்படுகிறது. என்னன்னு கேட்டால்,
அவர்கள் நம்பக்கூடிய ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு அவர்கள் இரக்கத்திலும் அன்பிலும் உலகத்தை கட்டமைத்தார் என்று நம்புகிறவர்கள் பல கிறிஸ்தவ போதவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த விவகாரத்தில் யூதர்களுக்கு அவர்கள் ஆதரவாக செயல்படுவதையும் அவர்களுக்காக எல்லோரும் அல்ல சிலர் பிரார்த்திப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. காரணம், யூதர்களுக்கு அருளப்பட்ட அந்த வேதம்தான் ஆதியாகமம், எண்ணாகமம், உபாகமம், டிட்டோனமி, சங்கீதம் எல்லாமே அதிலிருந்து வர்றதுதான். நிறைய வேதங்கள், அந்த கருத்துக்கள் ஹீப்ரு மொழியில் இருக்கக்கூடிய யூத வேதங்களைத்தான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் தங்கள் வேதமாக வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய சொல்லாடல், அவர்களுடைய மெசேஜ், அப்போஸ்தலங்கள், பாலடிகளார் எழுதிய நிரூபணங்களை யூதர்கள் மறுத்துவிட்டார்கள். ஆனால் இங்கு உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படும். யூதர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள், மிகச்சிறந்த ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள், மிக சூத்திரதாரிகள், சூழ்ச்சியாளர்கள், இதெல்லாம் அவர்களுக்கு தான் உண்டு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உலகம் நிரூபித்திருக்கிறது, அப்ரஹாமுடைய காலத்திலிருந்து இன்று வரை. ஆக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கானான் தேசத்தின் அடையாளப்படுத்தப்பட்ட, நான் இப்பொழுது அப்ரோப்ரியேட் ஐ ஹவ் நோ, என்கிட்ட வரலாற்று ஆய்வுகள் இல்லை, ஆனால் பிப்ளிக்கல் ஆய்வுகளின் அடிப்படையிலும் நமக்கு சில சோர்ஸின் மூலம் தான் நான் உங்களுக்கு பேச முடியும். ஈஜிப்டில் தன்னை கடவுள் என்று அறிவித்து கொண்ட ஃபரோன் அடிமைத்துவமாக வருகிற போது மோசே திக்கி போகின்ற வாயால் ஃபாரோனிடத்திலே தூதுத்துவத்தை சொல்கிறார். என்னுடைய சமூகமே விடுதலை வர வேண்டும். ஆனால் ஃபரோன் தன்னை சொல்கிறான், நான் அன ரப்புக்குமுல் அலா என்ற வார்த்தையை சொல்கிறான். நான் நீ சொல்கிற கர்த்தரையெல்லாம் விட மிகப்பெரிய கர்த்தர் என்று அவன் கடுமையாக தன் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினால் மோசே இறைத்தூதுவத்தின் மூலமாக அடிமைப்படுத்தப்பட்ட யூத மக்களை ஆண்டவருடைய பிராமிஸ்டு லேண்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பிராமிஸ் லேண்டு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன். இங்கே கடல் பகுதியிலே அவர் வந்து கடல் மூடச் செய்து ஃபரோனும் அவனது சேனைகளும் அழிக்கப்பட்டதாக இன்றைக்கும் முஸ்லிம்களும் நம்புகிறார்கள், கிறிஸ்தவர்களும் நம்புகிறார்கள், யூதர்களும் நம்புகிறார்கள். இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ்ங்கிறது என்னன்னா, ஒரே மூலத்திலிருந்து வந்த இரண்டு. இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும். கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களை தங்களுடைய சேவியர், வழிகாட்டுதலாகவும் நாளை நடக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையில நித்திய ஜீவன் முக்தி அடைவதற்கு பரலோக ராஜ்யத்தில் இயேசு ஒருவரை கர்த்தராகவும் மகனாகவும் சுதா பிதா சுதன் பரிசுத்தாவி அவருடைய நாமத்தை ஏற்காமல் ஒருவன் எந்த காலத்திலும் முக்தி அடைய முடியாது. அதாவது இந்த ஜீவாத்மா பரமண்டலத்தில் நுழைய முடியாது என்கின்ற உயர்ந்த அதாவது இந்த வலிமையான நோக்கத்தை அவர்கள் கொண்டதாகவும் இதுதான் உயர்வான சிந்தனை என்றும் கிறிஸ்தவம் பறைசாட்டி கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ கிறிஸ்தவ மதத்தில் ஆண்டவருடைய குமாரராக அடையாளப்படுத்தப்பட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் யார்? நல்லா புரிங்க. அவர் ஒரு யூத சமூகத்தில் தோன்றியவர். அவருடைய தாயின் பெயர் மேரி. இப்போ அழைக்கிறார்கள் முஸ்லிம்கள், அதை மரியம் என்று அழைப்பார்கள். அந்த தாய் ஜக்கரியா என்கின்ற இறைத்தூதனுடைய வாரிசு. 2 மதமும் இதனை ஏற்றுக்கொள்கிறது. இஸ்லாமும் ஏற்றுக்கொள்கிறது, கிறிஸ்தவமும் ஏற்றுக்கொள்கிறது. ஒரு அற்புதமான தாய் என்றும், அவருக்கு ஆண்டவர் தனது சொல்லாடலின் மூலம், வார்த்தைகளின் மூலம் குன் என்ற ஒரு வார்த்தையை படைத்தார். அதன் மூலமாக அற்புதங்களிலும் 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 மிகப்பெரிய அற்புதமாக இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்தில் ஜீசஸை படைத்தார் என்று திருக்குரானும் பைபிளும் நம்புகிறது. கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் நம்புகிறார்கள். ஆனால் அந்த 33 ஆண்டு காலம் வாழ்ந்த ஜீசஸ் அவர்கள் அந்த மக்களின் பால் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய
ஒரு இறை கொள்கையை அவர் பிரகடனப்படுத்துகிறார். பிதாவை வணங்க வேண்டும் என்றும், அநியாயமான காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்றும், மோசமான வரி விகிதத்தை தடை செய்வதும், வட்டி, விபச்சாரம் எல்லாவற்றையும் அவர் தடை செய்ய யூதர்களிடத்திலே பிரகடனப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க. அப்படி யூதர்களிடத்திலே பிரகடனப்படுத்த போது யூதர்கள் தங்கள் சமூகத்திலிருந்து அநேக அற்புதங்களை செய்கிற இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற ஜீசஸ் என்று அழைக்கப்படும் ஈசா நபி என முஸ்லிம்களால் அழைக்கப்படும் அவரை மறுதலிக்கிறார்கள். அவருக்கு எதிராக பல தீமைகளை விளைவிக்கிறார்கள். அவரது தாய் மரியினுடைய கற்பு குறித்து மோசமாக பேசுகிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல அவர் கொல்லப்பட்டதாக அவர் நம்புகிறார்கள். சிலுவையிலே இன்றைக்கும் ஒரு புனிதமான ஒரு ஹோலி சிம்பிளா சிலுவை இருப்பதற்கு காரணம், அன்றைக்கு சிலுவை மரணங்களை குற்றவாளிகளுக்கு அரங்கேற்றி கொண்டிருந்த யூதர்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களை ஏற்காமல் அவரை படுகொலை செய்ததாக கிறிஸ்தவத்தினுடைய ஃபண்டமெண்டல் கோர், அடிப்படைத்துவமான நம்பிக்கை அதை சொல்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ரொம்ப தெளிவான வரலாறு இது. அதற்கு இடையில் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்களை செஞ்சார். ஒரு அற்புதம் அல்ல, 2 அற்புதம் அல்ல, ஏராளமான அற்புதங்களை. இந்த அற்புதங்களை அவர் செய்ததை பெரும்பான்மையாக அவரை நிராகரித்த யூத வேதத்தில் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஜீசஸுடைய காலத்திற்கு முன்பு டேவிட்டுடைய காலம், சாலமோனுக்கானது, ஆபிரஹாமுக்கானது, நோவா, இப்படி பல வரலாறுகள் ஈசாக் இசஹாக் என்று தொடர்ந்தாலும் அந்த வரலாற்றில் உள்ள விவகாரங்களைத்தான் இன்றைக்கு தொகுத்து கிறிஸ்தவர்கள் தங்கள் கையில் வைத்திருக்கிறார்களே தவிர யூதர்கள் எந்த விதமான நோக்கிலும் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவரை ஒரு பொய்யராகவும் படுபாவியாகவும் யூத மதத்துக்கு எதிரானவராகவும் அவர்களை அவர் நிராகரித்தார். அவருடைய தாயை குறித்து தவறாக சொன்னார். இந்த சூழ்நிலையில் இஸ்லாமியர்கள் என்கின்ற ஒரு புதிய மதம் அரபு நாட்டிலே உருவாகிறது. அந்த நாட்டில் மதீனாவிலே அன்றைக்கு ஒரு பேரறிஞர் ஒருவர் இறை தூதராக, இறுதி தூதராக வருவார் என தனது புத்தகத்தில் எழுதப்பட்டதை நம்பி ஏராளமான அந்த இறை தூதரை சந்திப்பதற்கு அங்கு குடியமர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. குடிவந்தார்கள். இது இஸ்லாமிய நம்பிக்கை. முகமது அவர்கள் மெக்காவில் பிறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து அவர் சில முழக்கங்களை சொல்கிறார். அவர் இதே போன்று வட்டியை மறுதலிக்கின்றார். கொடூரமான கொலைகளுக்கு எதிராக பிரகடனம் செய்கின்றார். சொத்தில் பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்கின்றார். அதே போன்று பெண் பிள்ளைகள் கொலை செய்வதை தன் வழக்கமாக கொண்டிருந்த அரபுகளிடத்திலிருந்து அதனை ஒழிக்கின்றார். அதை போன்று படுமோசமான வட்டி, கொலைகள், விபச்சாரம் எல்லாவற்றையும் அவர் நினைத்து சொல்கிறார். இல்லை ஒரு கடவுள், அல்லாஹ்வை தவிர, பிதா ஒருவன் தான் என்று சொல்கிறார். there is no God but Allah. அல்லாஹ் என்றால் அரபிலே கர்த்தர் என்று பொருள், வேற ஒன்றுமல்ல. அப்படி என்றால் அவருடைய பிரகடனத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேத்தலிக்ஸ் மக்களிடத்தில் போய் ஜாஃபர் என்பவரை அனுப்பி இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தியோப்பியா அந்த பகுதிகளெல்லாம் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற போது இவர் ஜீசஸையும் அவருடைய தாயையும் தவறாக சொல்லுகிற இஸ்லாம் என்று சொன்னபோது முகமது நபியின் சார்பில் சொல்லப்படுகிறது, நான் அவரை பிரகடனப்படுத்துவதற்காகவும் அவரை மேன்மைப்படுத்துவதற்காகவும் அவருடைய வழியில் வந்த இறுதி தூதனே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கை கிறிஸ்தவ, அதாவது ஜீசஸ் அவர்களை ஏற்றுக்கொள்ள முன் வருகிறது. நல்லா கவனிங்கோ. யூத மதம் ஜீசஸை முழுமையாக நம்பவும் இல்லை. அவரை பாவி என்றும் பொய்யர் என்றும் அவரையும் அவரை தாயும் வெறுத்து அவரை கொலை செய்தார்கள் என்று கிறிஸ்தவம் சொல்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லா, தெர் இஸ் அ காட், ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான், பட் அல்லாஹ் பிதா மட்டும்தான். எனக்கு முன்னால் வந்த நோவா, ஆபிரகாம், சாலமோன், ஜக்கரியா, ஈசாக், இஸ்ஹாக்கு, யோனா எல்லா தூதர்களும், கடைசியாக வந்த சாலி, டேவிட், ஜோசப், இப்படியெல்லாம் வந்து
ஜீசஸ் அவருக்கு பின்னு அவரை இவ்வளவு பேரை மெய்ப்பிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என முகமது சொல்கிறார். ஆனால் ஒரு கருத்து, அவர் அநேக அற்புதங்களை செய்ததாகவும் குர்ஆன் சொல்கின்றது. பைபிளிலே இல்லாத ஏராளமான அற்புதங்களை, இறந்தோர்களை உயிர்ப்பிப்பது மட்டுமல்ல, பைபிளில் இல்லாத களிமண்ணை எடுத்து அதை தன் நாமத்தினாலே ஜீசஸ் ஊதினார், அது பறவையாக பறந்தது என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. இது பைபிளில் இல்லை. திராட்சை ரசம்லாம் சாதாரண விஷயம், களிமண்ணை எடுத்து உயிர் கொடுத்தாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். எதையுமே ஏற்றுக்கொள்ள மறுத்து போயிட்டாங்க யூதர்கள், எதையுமே ஏற்றுக்கொள்ளலை. அப்ப 2 பேரும் ஜீசஸை ஏற்றுக்கொள்கிறார்கள், இஸ்லாமும் கிறிஸ்தவமும். ஆனால் ஒரு விவகாரம் என்னவென்றால், இஸ்லாமிய அடிக்கோட்பாடு ஜீசஸ் அவர்களை பிதாவினுடைய அடிமையாக, இறை தூதராக நபிகள் நாயகம் சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள், நான் அடிமை. ஜீசஸ் அவர்களும் எனக்கு முன்னால் வந்து ஏனைய தூதர்களை மெய்ப்பிக்க வந்த இறைவனுடைய பிதாவினுடைய சேவகர் அன்றி அவர் இல்லை மகன் என்று அவர் மறுதளிக்கிறார். இங்கே டிஃப்ரெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், நல்லா கவனிங்க. மதங்களுக்குள்ளே விவகாரத்தையே தெரியாது யாருக்கும். இந்த கேத்தலிக்ஸ் என்னன்னா, கடவுளே நம்புகிறாங்க ஜீசஸை, ஆனால் கடவுளுக்கு அம்மா இருக்குல்ல, அதுதான் எல்லாவற்றுக்கும். இந்த கான்ஸ்டாண்டினோபிள் இந்த வரலாற்றை படித்தால் 12 நட்சத்திரங்கள், இதெல்லாம் பெரிய விவகாரம், அதெல்லாம் பேசலை, சுருக்கமாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் மார்ட்டின் லூதர் கிங் ப்ராட்டஸ்டன்ட் என்று ஒன்று ஆரம்பிக்கிறார். ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது அதான் இன்னைக்கு இருக்கக்கூடியது சர்ச் ஆஃப் ப்ராட்டஸ்ட். சவுத் இண்டியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த வரலாற்றை விட்டுருங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதற்கு பின்பு இந்த 3 மதங்களும் மதீனாவிலே இருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் யூதர்கள் இன்றைக்கு பெஞ்சமின் நேதன்யாகுவை போன்று, ஸ்மோட்ரிச்சை போன்று பலவித சதியாளர்களாக இருந்தார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்களை பிடித்து சிறையில் வைக்கிறார்கள், பலர் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கும் நான் அமர்ந்து பேசியிருக்கிற இன்றைக்கும் கிறிஸ்தவ பிரசங்கிகளுக்கு அங்கே அனுமதி இல்லை. நீங்கள் போய் பாருங்களா, இவமே அந்த பிரசங்கத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள உண்மை என்ன தெரியுமா, சிறையிலே அவர்கள் அடைக்கப்படுவார்கள். ஒருவேளை யாருக்காவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் யூதர அரசாங்கத்தை அணுகி பெர்மிஷன் வாங்கி, யூத அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியலுக்கு முன்னால் தான் ஜீசஸை பற்றி பிரகடனப்படுத்த வேண்டுமே அல்லாமல், தனித்துவமாக ஒருவன் சுவிசேகம் செய்தால் அவன் சிறையில் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஏராளமான கிறிஸ்தவ பிரசங்கிகள் இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. அப்போ ஒன்றே சொல்லுகிறேன், இஸ்லாமிய நம்பிக்கை இன்றைக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் அழிகின்ற நாளில் ஜீசஸ் வராமல் இந்த உலகம் அழியாது என்கின்றது குர்ஆன். கடைசி காலத்தில் அவர் இந்த உலகில் வருவார், மக்களை நேர்வழிப்படுத்துவார் என்றெல்லாம் திருக்குர்ஆன் சொல்கின்றது. இவர்களும் சொல்கிறார்கள், ஆண்டவருடைய வருகை சமீபத்திய நாளில் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அடிப்படை விவகாரத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களை இறை மகனாக ஏற்றுக்கொள்ள இஸ்லாம் மறுக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர்களை இறைவனுடைய தூதராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய அற்புதங்கள், காரியங்கள் அனைத்தையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது. அவர் இறுதி நாளில் வருவார், உலகத்தை ஆட்சி செய்வார். அதற்கு பின்புதான் மனிதராஜ்யங்கள் முழுமையாக்கப்பட்ட இறைராஜ்யம் உருவாகும். அங்கேதான் சால்வேஷன், அங்கேதான் கேள்வி கணக்குகள். அதற்கு பெயர்தான் மறுமை என்று குர்ஆன் கூறுகிறது. அதை கிறிஸ்தவமும் பரிசிக்கிறது. அப்போ இந்த இடத்துல யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் யூதர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தனியே தனி, அது தனி. புரிஞ்சுக்கிட்டீங்க? இதை நீங்கள் போய் வேணால் கேட்டு பார்க்கலாம். இன்றைக்கு அரசியல் ரீதியாக அது ஒட்டுணர்வு இருக்கிறது, ரைட். இன்னொரு கருத்தை சொல்கின்றேன். நான் சொல்ல வந்த கருத்து ஈரானுடைய தலைமையினுடைய ஷியா முஸ்லிம்களை குறித்து பேச வந்தேன். ஒரு 2 நிமிடம் அதுக்கு எடுத்துக்கொள்வோம். ஷியா என்றால் யார், சுன்னா என்றால் யார் என்ற கேள்வி உங்களுக்கு வரும். இஸ்லாமிய அரசாட்சி ஏற்பட்டு நபிகள் நாயகத்திற்கு பின்பு அவருடைய தோழராக அபூபக்கர், உமர் மற்றும் உஸ்மானுடைய ஆட்சி, அதற்கு பின்பு அலி, இந்த 4 தோழர்களும் நபிகள் நாயகத்துடைய மாமனராகவும்
2 பேர் மருமகன்களாகவும் இருக்கிறார்கள். மக்களாட்சி மன்றத்தின் அடிப்படையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதித்துவத்திலே அவருடைய காலத்திற்கு பின்பு கலீஃபாவாக இவர்கள் பறைசாட்டுகிறார்கள். அதில் இந்தியாவில் ரொம்ப புகழ்பெற்ற காந்திக்கு ஒரு நேர்மைக்கு உதாரணமாக கலீஃபா உமர் இப்னு ஹத்தாத் ரதி அல்லாஹு அன்ஹு அவரைத்தான் அவர் சொல்வார். அப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சியாளர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதில் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் நபிகள் நாயகத்துடைய ஆட்சியினுடைய கடைசி 4வது கலீஃபாவாக இருந்த அலியை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஷியா. ஷியாட் அலின்னு சொல்கிறோம் இல்லையா, ஷியா. இந்த ஷியா என்னன்னா, லா இலாஹ இல்லல்லா ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்வார்கள், முகமது தான் அவர்களுடைய இறை தூதர், குரான் தான் அவர்களின் வேதம். ஆனால் சுன்னா முஸ்லிம்களுடைய அடிப்படையுமான ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் குருக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு பிராமணியம் குருக்கள் இருக்கு இல்லையா, சங்கர மடத்தில் குரு இருக்கிறார் இல்லையா, அவரால் தான் வழிகாட்ட முடியும் என்று. இஸ்லாம் அடிப்படையான இந்த சவுதி அரேபியாவும் துருக்கியும் கத்தரும் ஈஜிப்டும் பஹ்ரைனும் மற்ற எல்லா நாடுகளும் இந்த ஷியா கொள்கையை மறுக்கிறது. நல்ல கவனிங்க. ஷியா முஸ்லிம்கள் ஈரானுடைய தலைமையும் ஹவுதிக்களும் ஹிஸ்புல்லாக்களும் ஷியாட்டி ஹிஸ்புல்லாக்களும் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற குஜராத்தில் இருக்கிறாங்களே போரா முஸ்லிம்ஸ், இவங்கெல்லாம் ஷியா பிரிவை சார்ந்தவர்கள். இவர்கள் தங்களுடைய புர்ஹானுத்தீன் என்று சொல்லக்கூடிய குருக்களின் வழித்தோன்றலாக ஒரு 9 குருக்கள் இருப்பாங்க. குருக்களை கேட்பாங்க, அவர்கள் தான் எல்லாம், அவர்கள் சொல்லுண்டு. இது இப்படிலாம் ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் இந்து மதமும் அப்படித்தான் செய்கிறது, குருவினுடைய அடிப்படையில் வழிகாட்டுதல் வேண்டும் என்று. ஆனால் சவுதி அரேபியா போன்ற நாடுகள், சுன்னா முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் குரு யாரும் தேவையில்லை, மாறாக அவர்கள் கடவுளை மட்டும்தான் நேசிக்க வேண்டும். கடவுளின் இறை தூதர் முகமதுக்கே ஒரு சக்தியும் இல்லை. அவருக்கு சக்தி இருந்தது, இஸ்லாமிய அடிப்படை சொல்கிறாங்க. அவருக்கு சக்தி பிதாவால் வழங்கப்பட்டது மட்டும்தான் அவருடைய சக்தியாக இருந்தது. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பிதாவால் வழங்கப்பட்ட சக்தி தான் இருந்தது. சலமோனுக்கு இருந்தது, டேவிட்டுக்கு இருந்தது, ஜோசஃபுக்கு இருந்தது, யோனாக்கு இருந்தது. எல்லாம் பிதாவால் தான் வழங்கப்பட்டதே அன்றி வேறொரு சக்தி முகமதுவுக்கு இல்லை என்று அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். இந்த அடிப்படை கோரில் தான் கிறிஸ்தவம் இஸ்லாமியை விட்டு மாறுகிறது, ஷியா முஸ்லீம்களும் மாறுகிறார்கள். ஷியா முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமில்ல, அலி கோமினி, இவர் ஒரு குரு. இந்த குருவைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த குரு ஃபத்வா என்று ஒன்றை சொல்வார். அதை ஷியா பிரிவினர் அப்படியே அக்செப்ட் பண்ணணும், நோ கொஸ்டின். ஏன்னா குரு சொல்லிட்டா கேட்கணும். இன்னைக்கு சங்கர மடத்தில் பிராமணர்கள் போறார் இல்லையா, பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள், அதற்கு பிறகு ஜெயேந்திரர்கள், அதற்கு பிறகு 3வது விஜயேந்திரர், இப்பொழுது சந்திரசேகரேந்திர சரஸ்வதினு ஒரு 20 வயசு பையன் ஒருத்தர் வந்திருக்கார் இல்லையா. அப்போ அந்த குருக்கள்கிட்ட போய் கேட்பாங்க, குருகிட்ட கேட்கணும், குரு சொல்லணும் இன்னைக்கு கல்யாணம் முடியும், இன்னைக்கு நல்லது செய்யலான்று. ஆனால் இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கை குருக்கள் யாரும் தேவையில்லை, கடவுள் மட்டும் போதும். இதுதான் ஏகத்துவ களிமா. அதே போன்று கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை ஜீசஸ் கிரைஸ்ட் தான் எல்லாம், அவர் கடவுளின் மகன். அதே போன்று கத்தோலிக்கர்கள் ஜீசஸ் கிரைஸ்டை ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய தாயும் கடவுள், ஏனென்றால் கடவுளின் அம்மா கடவுள். இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டாலும் ஷியா முஸ்லீம்கள் குருக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு சனாதனத்தை போன்றது ஒரு பாதை தான் ஷியாவினுடைய அமைப்பு என்று முஸ்லீம் தலைவர்கள், முஸ்லீம் கிளாரிக்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, அந்த மத குருக்கள் ஃபத்வா கொடுக்கிறார்கள். இன்றைக்கும் அதற்குத்தான் அமெரிக்கா இதை பயன்படுத்தி சுன்னா முஸ்லிம்களை தனித்துவமாகவும் ஷியாவை தனியாகவும் களம் காண்டு அரசியல் லாபம் அடைகிறார்கள். ஆனால் கொமினியோ, ஈரானுடைய பேச்சாளர்களோ, நாம் அனைவரும் முஸ்லிம்கள் தான், ஒன்றிணைவோம், டைம் இப்போ வந்துட்டு நேரம் அப்படின்ட்டு இந்த காசா போருக்கு பின்பு அவர்களுடைய ப்ரொக்ளமேஷன் வெகுவாக இருக்கு. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஷியா வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் உலக முஸ்லீம் தலைவராக இருந்தது துருக்கி. ஆகவே தான் இன்றைக்கும்
துருக்கியிலிருந்து தலைமையேற்றதால் முஸ்லிம்களுக்கு துருக்கர்கள் என்ற ஒரு பெயர் வந்தது. அது பட்டப்பெயர் அல்ல. துருக்கியை தலைமுகமாக கொண்டதால் துருக்கர்கள் என்பது துலுக்கர்களாக மாறி இன்றைக்கு துலுக்கர்கள் என்றே அது ஒரு பட்டப்பெயர் மாறி வந்தது. இன்றைக்கு அந்த தலைமை பொறுப்பை சவுதி அரேபியா ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே சவுதி இன்றைக்கு ராஜ்யம் இருப்பதாலும் மெக்காவினுடைய நிர்வாகம் அவர்கள் கையில் இருப்பதாலும் இன்றைக்கு சவுதி அரேபியா முழுமையாக தன்னை உலக சுன்னா முஸ்லிம்களின் தலைமையாக பறைசாட்டுகிறார்கள். அந்த இடத்துக்கு வருவதற்கு தற்போது துருக்கி முயற்சிக்கிறது. அதே போன்று ஷியாக்களின் தலைமையாக இருக்கக்கூடிய ஷியாக்கள் அதிகமாக 90% இருக்கிற ஒரு இடம் தான் ஈரான். அதே மாதிரி லெபனான்லேயும் இருக்கிறார்கள். அதே போன்று ஈராக்லலாம் சுன்னா முஸ்லீம்கள் தான் கூட. அதே மாதிரி பஹ்ரைன் இந்த பகுதியில், ஓமன் இங்கெல்லாம் நிறைய ஷியா இருக்கிறாங்க. மற்றபடி துபாய், கத்தர் எல்லா நாடுகள்லையுமே சுன்னா முஸ்லீம் தான். உலகத்தில் கிட்டத்தட்ட 90% மேலான சுன்னா முஸ்லீம்கள். ஆப்கானிஸ்தான் சுன்னா முஸ்லீம்கள் தான். இந்தியா சுன்னா முஸ்லீம்கள் தான். போரா முஸ்லீம்கள் மட்டும். அப்போ உங்களுக்கு புரிந்து கொள்கிறதா? சுன்னாய முஸ்லீம்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தை இறைவனின் அடிமையாகவும் இறுதி தூதராகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சுன்னா முஸ்லீம்களின் அடிப்படை குருக்கள் இல்லை, சமாதிகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஷியா முஸ்லீம்கள் ஈரானுடைய தலைமையிலே செயல்படுபவர்கள் குருக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு பிராமணிய சமூகத்தை போன்றது. அவர்கள் 9 நவகுருன்னு சொல்லுவாங்க. அதுதான் கொமெனி. அந்த கொமெனிக்கு முன்னாடி வேற கோமின்லாம் வருவார். IRGCன்னு சொல்கிறோம் இல்லையா, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்டு அண்ட் கப்ஸ்ன்னு. இப்போது அவர்களுடைய இராணுவ தலைமை 1979 இந்த இஸ்லாமிய ரெவல்யூஷனை அங்கு ஏற்படுத்தி இதுகாரம் 50 ஆண்டு காலம் நெருங்குகிறது. அதைத்தான் அவர்கள் வலிமைப்படுத்துகிறார்கள். ஆகவே தான் அவருடைய ஃபத்துவா போன்றவைகள் அனைத்தும் கொமெனி சொல்வதை மீறி எதுவும் நடக்காது. நல்லா கவனிங்க. அதே போல தான் கத்தோலிக்கில் பெனடிக்ஸ்ன்னு இறந்து போனார் போப்பாண்டவர் அவர்கள் வாட்டிக்கனில் அவர் சொல்வதை மீறி எதுவும் நடக்காது. நல்லா புரியுதா? ஆகவே தான் இந்த 4-5 மதங்கள், கிறிஸ்தவம், யூதம், இஸ்லாமில் சுன்னா பிரிவு, கத்தோலிக்க பிரிவு கிறிஸ்தவத்தில், அது மட்டும் இல்லாமல் ஷியா முஸ்லீம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த வரலாற்றை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இன்னும் கொஞ்சம் நான் ஆழமாக பேசினா உங்களுக்கு சலிப்பு தட்டிடும். ஒரு 25-26 நிமிஷம் பேசியிருக்கேன். இந்த ஃபண்டமெண்டல் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் வரலாற்று செய்திகளோடு அடுத்து நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.